அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. சிலோன் தௌஹீத் ஜமாத்தினால் ஹிம்மாத்துக்கான இந்த மர்கஸில் 2 நாள் பேச்சாளர் பயிற்சி முகாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பயிற்சி முகாமுக்கு சிரமங்களை பார்க்காம நாட்டில் பல பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், சகோதரர்கள் அனைவரையும் ஜமாத் சார்பாக வரவேற்பதோடு இந்த பேச்சாளர் பயிற்சி முகாமினுடைய முதல் கட்ட உரையாக ஜமாத்தினுடைய தலைவர் என்ற ரீதியிலே எனக்கு உங்களை வரவேற்பதோடு நமது இலக்கு என்ன என்ற தலைப்பும் எனக்கு தரப்பட்டுள்ளது. நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும், ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கின்றது. என்ன இலக்கு என்று சொன்னால், ஒவ்வொருத்தரும் இப்ப நீங்க இந்த இடத்துல வரக்கூடியவங்க பாடசாலையில படிக்கும் போது உங்களுக்கு ஒரு இலக்கம் இருக்குமே, நான் ஐடி துறையில வர வேண்டும், நான் ஒரு டாக்டரா வர வேண்டும், இன்ஜினியரா வர வேண்டும், இது இலக்கு. இத மாதிரி ஒவ்வொருவருக்கும் இயற்கையாக ஒரு இலக்கு இருக்கின்றது. அது அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கின்றது என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா எந்த இலக்கை நோக்கி போக வேண்டும் என்று சொல்லும் போது சொல்கின்றான், ஃபஸ்தபிகுல் ஹைராத். நீங்க நன்மை இருக்கிறே, அந்த நன்மையின் பக்கம், நன்மைக்கு நீங்க முந்திக் கொள்ள வேண்டும், அந்த இலக்கை நோக்கி தான் பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்ப எங்களோட உலக நோக்கம், உலகத்தினுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் அந்த இலக்கை செய்வதோடு எங்களோட முக்கியமான இலக்கு, எங்களோட முக்கியமான குறிக்கோள் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மை என்ற அந்த இலக்கை நோக்கி தான் போக வேண்டும். ஏனென்றால் உலகத்தோடு இருக்கக்கூடிய எல்லா இலக்கும் உலகத்தோடே முடிந்துவிடும். மறுமையில நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த உயர்தரமான சுவனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய நன்மையின் பக்கம் முந்தி போற இந்த இலக்கு தான் எங்களுடைய முக்கியமான இலக்காக இருக்க வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நானும் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஏனைய சகோதரர்களும் அதே போன்று நீங்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தாவான்றது தான் நன்மையை மக்களுக்கு எத்தி வைக்கிறது. இந்த தாவாவோடு சம்பந்தப்பட்டு உங்களை எடுத்துட்டு போகக்கூடிய இந்த ஏற்பாடு என்ன செஞ்சிருக்கிறோம், நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஏன் இதை செய்யணும் என்று சொன்னால், இது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் என்ன சொல்கின்றான், உங்களில் ஒரு சமூகம், உங்களில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி சொல்றான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் ஹைர். நன்மையின் பக்கம் ஏவக்கூடிய, மக்களை அழைக்கக்கூடிய ஒரு சமூகம் உங்களில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இலக்கு எதுவாக இருக்க வேண்டும், நன்மையை நோக்கி பயணிக்கிறது தான் இலக்காக இருக்க வேண்டும். அந்த இலக்கு எப்படி இருக்க வேண்டும், நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோமே, அந்த சமூகத்தோடு சேர்ந்து போகக்கூடிய ஒரு இலக்காக நாம் இருந்தோம் என்று சொன்னால், அந்த அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்ற அந்த மறுமையில வெற்றி பெறக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் என்ன செஞ்சு கொள்ளலாம், அடைஞ்சு கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா இந்த நன்மையை தீமை தடுக்கக்கூடிய பணிக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அனுப்புறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அனுப்பினான். பனு இஸ்ரவேலர்களுடைய சமூகத்தை எடுத்து பாருங்க, இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அனுப்பினான். பனு இஸ்ரவேல் அந்த சமூகத்தை நபிமார்கள் தான் நிர்வாகம் செஞ்சாங்க, நபிமார்கள் தான் அவங்களை வழி நடத்தினாங்க. இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அனுப்பி இறுதியாக என்ன செய்கிறான்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்புறாங்க.
அது அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க, நான் தான் இறுதி நபி. அல்லாஹ்வுடைய தூதர் இது எல்லா தகவலையும் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், ஃபைன்னஹு லா நபிய பஅதி, நான் தான் நபிமார்களிலே இறுதி நபி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒவ்வொரு சமூகத்துக்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. என்னையும் அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பியிருக்கின்றான். எனக்கு பின் ஒரு நபி வரமாட்டார். நான் தான் அனுப்பப்பட்ட நபிமார்களில் இறுதி நபி என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு சமூகத்துக்கும் நபிமார்கள் அனுப்பினாங்களா இல்லையா? அனுப்பின நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை அல்லாஹ் தஆலா அந்த ஆரம்பத்தில் சொன்னனே, உங்களில் ஒரு சமூகம் இருக்க வேண்டும் என்று, அது 3வது அத்தியாயத்தின் 104வது வசனம். 3வது அத்தியாயத்தின் 104வது வசனம் எழுதி கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த வசனங்கள் அந்த எத்தனாவது குர்ஆன்ல பார்த்து கொள்ளலாம். அப்போ அதே மாதிரி அந்த நபிமார்கள் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு சமூகத்துக்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அனுப்பப்பட்ட நோக்கத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த நோக்கம் எப்படி? 61வது அத்தியாயத்தின் 9வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா, எப்படி நேர்வழியையும் மார்க்கத்தையும் கொடுத்து. அல்லாஹ் தஆலா நபிமார்கள் எப்படி அனுப்புறான்? நேர்வழியையும் கொடுத்து, இந்த தீன் மார்க்கத்தையும் கொடுத்து அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அனுப்புறான். எதற்காக அனுப்புறான்? அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றான், வதீனில் ஹக்கி லியுல்ஹிரஹு அலத்தீனில் குல்லிஹி. என்னதுக்கு அல்லாஹ் தஆலா அனுப்புறான்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொள்கையையும் விட இந்த இஸ்லாமிய இந்த கொள்கை, இந்த மார்க்கம், இந்த ஏகத்துவம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அனுப்புறான். அப்ப உலகத்தில் என்னென்ன கொள்கை இருக்கின்றதோ இந்த எல்லா கொள்கைகளையும் விட இந்த இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? நபிமார்களை நேர்வழியையும் இந்த மார்க்கத்தையும் கொடுத்து அனுப்பியதாக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். இப்ப விளங்குதா இல்லையா? இப்ப இந்த எங்களுடைய அந்த இலக்கு, ஒவ்வொரு மூமினுடைய இலக்கும் எப்படி? இதுக்கு வயதெல்லை கிடையாது, ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாடு கிடையாது. ஒவ்வொரு மூமின்களுக்கும் அல்லாஹ் தஆலா விதித்த விதி என்னது? உங்களுக்கு ஒவ்வொரு இலக்கு இருக்கின்றது. அந்த இலக்குல சிறந்த இலக்கு எது தெரியுமா? நீங்க நன்மையின் பக்கம் விரைந்து போற இலக்கு தான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நபிமார்கள் அனுப்பப்பட்டதும் இந்த கொள்கை எல்லா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கொள்கைகளையும் விட மேலோக வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அனுப்பினதாக சொல்கின்றான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களில் ஒரு சமூகம் இருக்க வேண்டும். எப்படி? நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய சமூகம். இப்ப எங்களுக்கு நாங்க ஏதோ ஒரு சுமையை சுமந்திருக்கிறோம் என்று விளங்குதா? இயற்கையாகவே எங்கள் மீது ஒரு சுமை சுமக்கப்படுது. இன்னும் ஒரு படி மேல போய்த்து நாம் ஏன் தாவா களத்துக்குள்ள வர வேண்டும், நாம் ஏன் தாவா செய்ய வேண்டும் என்று இன்னும் ஒரு படி மேல போய் பார்த்தோம் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரை எல்லாருக்கும் தெரியும். ஹஜ்ஜத்துல் வதாவில் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு 23 ஆண்டு கால அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த பிரச்சாரத்தை சொல்றாங்களே, சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தி என்னது? பல்லிஹு அன்னி வலவ் ஆயா, என்னிடம் இருந்து ஒரு செய்தி நீங்கள் அறிந்தாலும் அதை பிறருக்கு எத்தி வையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த தாவா பண்றதுக்கு நாங்க நினைக்க கூடாது, எனக்கு அரபு தெரியாதே, எனக்கு ஹதீஸ் கலை எல்லாம் தெரியாதே, எனக்கு குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமும் தெரியாதே, எனக்கு மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள் எல்லாம் தெரியாதே, இதெல்லாம் தெரியாம நான் எப்படி தாவா பண்றது, நான் எப்படி மற்றவங்களுக்கு மார்க்க பிரச்சாரத்தை பண்றது, நான் எப்படி ஒரு ஜும்மா செய்யறது, நான் எப்படி ஏனைய ஒரு பயான் செய்யறது? இது உலக மக்கள் விதித்துக் கொண்ட ஒரு விதி சட்டம். அல்லாஹ்வுடைய பார்வையில, அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வையில இது சட்டம் கிடையாது, இது தேவை கிடையாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, என்னிடமிருந்து ஒரு செய்தி நீங்கள் அறிந்தாலும் கேள்விப்பட்டாலும் அதை நீங்க என்ன செய்யணும்? அடுத்தவர்களுக்கு அதை எத்தி வைக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்ப விளங்கிச்சா இது இலக்கு? அப்ப இந்த இலக்குக்குள்ள வந்துட்டோம். அடுத்தது எங்கட நோக்கம் இருக்குது. இப்ப நாங்க இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடியவங்க எல்லாம் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தானே வந்திருக்கிறீங்க.
இல்லாட்டி வீட்டுல சும்மா இருக்கலாம், உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம நீங்க வந்திருக்கிறீங்களா, இல்லாட்டி உங்களை வந்து வீட்டால நீங்க எல்லாம் போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு வாங்க என்ன அனுப்பினாங்களா? இல்ல, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி வந்திருக்கிறோம். அந்த நோக்கம் என்னது? தாவா பண்ணணும், மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணணும். இதுதான் நோக்கம். மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய நாங்க எப்படி இருக்கணும்? அது அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்கின்றான், வமா அக்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ் இந்த உலகத்துல ஒவ்வொன்று பேசுவோமே, ஒவ்வொருத்தர பேச்சில் ஒவ்வொரு சொல் வருமே. ஒரு மனுஷன் பேசக்கூடிய பேச்சிலே எது சிறந்த பேச்சு தெரியுமா? அல்லாஹ் தானும் மார்க்கத்தை பின்பற்றி அதை அடுத்தவர்களுக்கும் எடுத்து சொல்லி நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்றானே, அவனை விட ஒரு அழகான சொல்லை சொன்னவன் யாரு என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, தான் முதல்ல அதை பின்பற்றணும். நாங்க எதை சொல்கிறோமோ அதை நாங்க எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். எதுவும் அப்படித்தானே, உலகத்துல மார்க்கம் என்று இல்லை, உலக விஷயத்துல கூட நாம் ஒன்றை பேசுகிறோம் என்று சொன்னால், நாம் ஒன்றை அடுத்த மனிதனுக்கு சொல்கிறோம் என்று சொன்னால், அந்த சொல்லக்கூடிய கருத்து, சொல்லக்கூடிய அந்த செயல் எங்ககிட்ட முதல் இருக்கணும். அப்பதான் மக்கள் பார்ப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகம் ஏகத்துவத்தை சொல்றதுக்கு முன்னால அல் அமீன் அசாதிக்கு புகழ்ந்தாங்களே, என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் நபின்னு சொல்றதுக்கு முதலே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த அழகிய பண்பாடு, பழக்கங்கள், நேர்மை எல்லாமே இருந்துச்சு. இருக்க வைத்து தான் அந்த சமூகம் என்ன செஞ்சாங்க? அந்த அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி காஃபிர்கள் கேட்கும் போது, உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். மக்காவில் இருந்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஏகத்துவ கொள்கை பின்பற்ற முடியாது, கஷ்டம் என்று சொல்லி ஹிஜ்ரத் செய்து ஜௌஃபர் பின் அபி தாலிப் உட்பட சில இளைஞர்கள் வந்து அபிசீனியாவுக்கு போறாங்க. அபிசீனிய மன்னன் நஜ்ஜாசி மன்னன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதே இதுல எங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கு. இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய அதிகமான சகோதரர்கள்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5-6 பேரை தவிர மற்ற எல்லாருமே வந்து இளைஞர்கள் தானே, குறிப்பிட்ட ஒரு 20 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவங்க. மற்றவங்க வயசானாக்கள் ஒரு 6-7 பேர் தான் இருக்கிறீங்க. இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு படிப்பினை இதில் இருக்குது. ஏன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தவர்கள் வயசானவர்கள் கிடையாது, இளைஞர்கள். தொழுகையுடைய சட்டம் வருது, சல்லு கமா ராய்த்துமுனி உசல்லி, என்னை எவ்வாறு தொலை கண்டீங்களோ அப்படிதான் நீங்க தொழ வேண்டும் என்ற ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதரை தேடி போய்த்து அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதாங்களோ அந்த தொழுறத்தை அந்த பார்த்து அதை வந்து மக்கள் மத்தியில சொன்னவங்க யாரு? சில இளைஞர்கள். நஜ்ஜாசி மன்னன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பிரதான காரணமாக இருந்தது ஜௌஃபர் பின் அபி தாலிப் உட்பட சில இளைஞர்கள். மக்காவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு போய் ஷஹீதாகி கஃன் இடுவதற்கு கஃன் கூட இல்லை என்று முஸப் இப்னு உமைர் வரலாறு படிச்சிருப்போம். அவர் ஷஹீதாகிறாரு. அவருடைய காலை மூடினா தலையை மூட முடியாது, தலையை மூடினா காலை மூட முடியாது என்றால் ஹதீஸ் பயான்ல கேட்டிருப்பீங்களே. அவர் யார்? ஒரு இளைஞன். இப்படி இளைஞர்களோடு இந்த மார்க்கம் சம்பந்தப்பட்டிருக்குது. அப்ப இந்த மார்க்கத்தை வந்து படிக்கக்கூடியவங்க, இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா கூடுதலாக இளைஞர்கள் இருக்கிறீங்க. இளைஞர்களுக்கு இதுல ஒரு படிப்பினை இருக்குது. அப்ப இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, தானும் பின்பற்றணும், அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லணும். தானும் பின்பற்றி அடுத்தவர்களுக்கு இந்த கொள்கை, இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதை விட, சொல்லிவிட்டு நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்பவனை விட அழகிய சொல்லை, அழகிய வார்த்தையை சொன்னவன் யார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப எங்களுக்கு ஒரு சுமத்தப்பட்டிருக்குதா இல்லையா? அப்ப இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய நாங்க எல்லாருமே நாங்க சும்மா வரல, ஒரு பொறுப்பை தலையில சுமந்துட்டு வந்திருக்கிறோம். நாங்க இந்த அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த சத்திய கொள்கையை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்திருக்கிறோம் என்று சொன்னால், நாம் இந்த இடத்திலிருந்து 2 நாள் முடித்துவிட்டு போகும்போது நாங்கள் மார்க்க அறிவை கற்றவர்களாக, மார்க்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிரச்சாரகர்களாக, தாயிகளாக தான் இந்த இடத்துல இருந்து போகணும். அப்ப இதுக்கு தான்
இந்த ஏற்பாடு செஞ்சிருக்குது. இதுதான் எங்களுடைய இலக்கு. எனக்கு தந்த தலைப்பு நமது இலக்கு என்னன்னு. நமது இலக்கு என்பது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லிட்டான் என்ன இலக்கு. நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பிய நோக்கத்தை சொல்லிவிட்டான். அந்த நபிமார்கள் வந்த வரிசையில் இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே சொல்லிவிட்டார்கள், நான் தான் அனுப்பப்பட்ட நபிமார்களின் இறுதி நபி, எனக்கு பின்னால் ஒரு நபி கிடையாது. அந்த சுமையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சுமத்தி விட்டார்கள். என்னிடமிருந்து ஒரு செய்தியை கேட்டாலும் அதை அடுத்தவர்களுக்கு எத்தி வையுங்கள் என்று. அப்ப இந்த சுமையை தான், இதுதான் எங்களுடைய இலக்கு, இதுதான் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய முக்கியமான நோக்கம், முக்கியமான பணியாக இருக்க வேண்டும். இதை சுமந்தவர்களாக இந்த 2 நாட்களையும் பயனுள்ளதாக கழித்து இந்த இடத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த 2 நாளுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ரமலான் மாதத்தில் எங்களோடு சேர்ந்து இந்த தாவா காலத்தில் ஜும்மாக்கள் செய்யக்கூடிய, மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இந்த இடத்தில் இருக்கிறவங்க எங்களோடு கைகோர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையோடும் எதிர்பார்ப்போடையும் இந்த முதலாவது நமது இலக்கு என்ன என்ற இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.